எப்போவுமே லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஃபைனான்ஷியல் சக்ஸஸ், பிஸ்னஸ் சக்ஸஸ் மட்டுமே பேசிகிட்டு இருக்க நம்ம கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு எல்லாத்த விட முக்கியமான சக்ஸஸ் லைஃப்பில் ஒன்று இருக்குன்னா அது ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ், அந்த பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ். நான் சொல்கிற பார்ட்னர்ஷிப் நம்ம லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து வாழ்கிறதோட சக்ஸஸ். அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசலாமா? அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சதுக்கு காரணம் எதர்ச்சியாக நான் படிக்க நேர்ந்த இந்த உண்மை சம்பவ கதை தான். நம்ம இந்தியாவில் பீகாரில் கெலார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தஷ்ரத் மாஞ்சிங்கிற ஒரு கூலி தொழிலாளி அவர் மனைவியோட வாழ்ந்துட்டு வரார். ஒரு நாள் தண்ணி எடுக்க போனப்போ மலையிலிருந்து இடறி விழுந்து பலமா அடிபட்டு உயிருக்கே போராடிட்டு இருக்க நிலைமையில அவர் மனைவியை தூக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாரு. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அந்த மலையை சுத்தி போய் தான் கயாங்கிற இடத்துல இருக்க அந்த ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ண முடியும். ஆனா அவர் கூட்டிட்டு போற பாதையிலே அவங்க மனைவி உயிரிழந்துடுறாங்க. அந்த மலை மட்டும் நடுவுல இல்லைன்னா சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன் மனைவியை காப்பாத்திருக்கலாமே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மலை ஒண்ணு நடுவுல இருந்துதானே என் மனைவியோட உயிரை காப்பாற்ற முடியாம ஆயிடுச்சு. இந்த நிலைமை இனிமேல் இந்த ஊர்ல யாருக்கும் வரக்கூடாது. தான் உயிரா நேசிக்கிறவங்களும் சரி, தன்னை உயிரா நேசிக்கிறவங்களும் சரி, அப்படிப்பட்ட உறவுகள் கிடைச்சா அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். அதை இழந்துட்டு என்ன மாதிரி வேற யாரும் தவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1959 அவர் மனைவி இறந்த அடுத்த வருஷமே அவர் அந்த மலையை கொடைஞ்சு பாதையை உருவாக்க ஆரம்பிச்சாரு. வெறும் சுத்திலையும் ஒளியும் வச்சு சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவு பெரிய முட்டாள் வேலை பார்க்குற, இவ்வளவு பெரிய மலையை உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதையும் காதுல வாங்காம கிட்டத்தட்ட 22 வருஷம் அவர் தன் கையால 360 அடி நீளத்துல, 25 அடி ஆழத்துல, 30 அடி அகலத்துல அவர் கிராமத்துல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு பெரிய பாதையை மலைக்கு நடுவுல அவர் உருவாக்குனார். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பீகார் சீஃப் மினிஸ்டர் அதுக்காக இவருக்கு பெரிய ரிவார்டே கொடுத்தாங்களாம். மவுண்டன் மேன் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவர்கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம், ஏன் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு இதை செஞ்சீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, இது என் மனைவிக்காக நான் செஞ்சது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாராம். 2016 கவர்மெண்ட் இந்த மவுண்டன் மேனோட ஃபேஸை வச்சு ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்பே ரிலீஸ் பண்ணாங்க. லவ் இஸ் த ட்ரூ கரன்சி ஆஃப் லைஃப். அது ஒரே நாள்லாம் பில்ட் ஆயிடாது. ஆயிரக்கணக்கான பொறுமையான தருணங்களையும் அக்கறையான தருணங்களையும் உருவாக்கப்படுறது தான் அந்த லவ். சக்சஸ்ஃபுல் மேரேஜ் அப்படிங்கிறது 2 பர்ஃபெக்டான பீப்புள் இணையிறது கிடையாதுங்க. 2 இம்பர்ஃபெக்டான பர்சன்ஸ் கடைசி வரைக்கும் பர்ஃபெக்டாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அந்த முயற்சி தான் அனுசரிச்சு போறது, அன்பா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. That's what makes your love success. வறுமையில கணவனை நேசிக்கிற மனைவியும் முதுமையில மனைவியை நேசிக்கிற கணவனும் தான் பெஸ்ட் எவர் கப்பிள். ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் them never needs explanation. கோவத்துல வர்ற மௌனமும் ஊடல் தான், அதுவும் காதல் தான்.